வணக்கம். இது வழக்கு. இதோ இந்த இடத்துலதான் அந்த கொடுமை நடந்துச்சு. முது பூரா காயம், நெஞ்சு பூரா காயம். கணவனை பார்க்க வச்சு அந்த காமுகர்கள் அவரோட மனைவிய சொல்லவே கூசுது. வெறும் முள்ளு, அந்த முள்ளுல படுக்க வச்சு அந்த பொண்ணை அடிச்சு சம்மதிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதி கவுன்சிலர் கைதானவங்களை காப்பாற்ற முயன்றது உண்மையா? கடந்த வாரம் நம்ம எல்லாம் அதிர வைத்த ஒரு சம்பவம் ராசிபுரம் அருகே நடந்த பலாத்கார சம்பவம். வேலை முடிந்து வீட்டுக்கு சென்ற கணவன் மனைவியை மிரட்டிய ஒரு கும்பல் பின்னர் மிக கொடூரமாக அந்த கணவன் கண் முன்னே அவர் மனைவியை பலாத்காரம் செய்தது. இந்த கொடூர சம்பவம் எப்படி நடந்தது? முகத்தை மூடியபடி தயங்கி தயங்கி நடந்து செல்கிறார் மலர்விழி. அவர் நீண்ட நேரம் நடக்க முடியாது என யாரோ சொல்ல பின்பு வீல் சேரில் அழைத்துச் செல்லப்பட்டார் மலர்விழி. இன்னொரு புறம் சோகம் சூழ்ந்து அமர்ந்திருந்தார் பாலகுமார். உடல் முழுவதும் காயத்தால் ஏற்பட்ட வலி ஒருபுறம் வதைக்க, தனது மனைவிக்கு ஏற்பட்ட துயரத்தின் வலி இன்னும் வேதனையை அதிகப்படுத்தியது அவருக்கு. ஆம், மலர்விழிக்கு நேர்ந்த கொடுமை எந்த பெண்ணுக்கும் நேரக்கூடாது. 7 பேரால் மாறி மாறி அடித்து உதைத்து பலாத்காரம் செய்யப்பட்டிருந்தார். அதுவும் தனது கணவர் கண்முன்பே நடந்த கொடுமையை சந்தித்திருக்கிறார் அவர். பாலகுமாரும் மலர்விழியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். கரூர் மாவட்டத்தில் சிறகடித்து பறந்த இந்த ஜோடி சமீபத்தில்தான் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டைக்கு வந்திருந்தது. இதோ இந்த குடிசையில்தான் இருவரும் தங்கியிருந்தனர். வாழ்வதற்கு தகுதியில்லாத இடமாக இருந்தும் இருவருக்கும் இடையேயான காதல் இந்த குடிசையையும் ஏற்றுக்கொண்டது. இதே பகுதியில் உள்ள ஒரு தொழிற்சாலையில்தான் வேலைக்கு சேர்ந்திருந்தனர் இருவரும். விரைவில் வாழ்க்கை மாறும், நாமும் நல்ல நிலைக்கு வருவோம் என அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த போது அதை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டது அந்த சம்பவம். இரவில் கணவன் வீட்டுக்கு வர நேரமானதால் அவரை தேடிச் சென்றிருக்கிறார் மலர்விழி. போதாகப்பட்டி சுடுகாடு அருகே இருவரும் நடந்து வந்த போது இருவரும் சிறுநீர் கழிக்க ஒதுங்கி இருக்கின்றனர். அப்போது அந்த கொடூர சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் 3 காமுகர்கள். அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு இதே பக்கத்தில் சத்தி ஸ்கூலில் அன்னைக்கு ஆண்டி விழா. அந்த ஆண்டி விழாவில் கும்பலை போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தா இந்த பொண்ணு கடைக்கு போகிறது, வீட்டுக்காரரை காணான்னு கடைக்கு போனார் காணான்ட்டு இந்த பொண்ணு கடைக்கு திரும்ப போனது. போய் வீட்டுக்காரரை பார்த்துட்டு வரக்குள்ள 2 பேரும் சேர்ந்து வரக்குள்ள அந்த இடத்துல 5 பேர் சேர்ந்த கும்பலை எடுத்து அந்த பிள்ளையை எடுத்து ரேக் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் சந்தித்து கடைக்கு போய்ட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வரும்போது பேசிக்கிட்டு வந்துருக்குறாங்க. 4 பேர் சேர்ந்து வளைச்சி அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி முள்ளு காட்டுக்கெல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க. வேற எங்கேயோ ஒரு வீட்டுக்கெல்லாம் கருத்து ஏதோ செஞ்சுருக்கிறாங்க. முள்ளுக்காடு நாங்கள் போய் அந்த ஏரியாவை பார்த்தோம். வெறும் முள்ளு, அந்த முள்ளில் படுக்க வச்சு அந்த பொண்ணை அடித்து சம்மதிக்க வச்சிருக்கிறாங்க. சம்மதிக்க வச்ச அந்த நிலையில பார்த்தா முது பூரா காயம், நெஞ்சு பூரா காயம். அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சிகள் நடந்து முடிஞ்ச உடனே இவனுங்க ஃபோன் பண்ணி வேற நபர்களை வர சொன்னாங்களாம். வர சொன்ன பொழுது வேற ஒரு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த வீட்டில் தூக்கிட்டு போய் வச்சு அதே மாதிரி இருக்கும்போது வேற ஆட்களை வர சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அந்த பொண்ணோட கணவன் தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. ஓடி போய் எங்கே ஒரு வேஷ்டி வாங்கி கட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. பொண்ணு வயிறு பூரா ரொம்ப புண்ணு, உட்காரவும் முடியல, வயிற்று வேதனை, படுக்கவும் முடியல, முதுகு வேதனை, ப்ளீடிங் ஒரு பக்கம். அது பார்க்கறதுக்கு உண்டான சக்தி நாங்கள் பல கேஸுகளை பார்த்தாலும் அந்த கேஸை எங்களால் பார்க்க முடியல. மலர்விழியை தாக்கி பலாத்காரம் செய்தவர்கள் பின்பு பாலகுமாரை நிர்வாணப்படுத்தி
அவர் முன்பும் மலர்விழியை சிதைத்து இருக்கிறார்கள். அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த புள்ளையை தூக்கிட்டு போன உடனே அங்கே இருக்க ஒரு 10 பேர் ஊருக்காரங்க கூப்பிட்டு அங்கே இருக்க கவுன்சிலர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு சீக்கிரம் வான்னு சொல்லி. ஒரு 10 பேர் போய் 10-11 பேர் போய் தொலைவுறாங்க. காடு சுடுகாடு எல்லா இடத்துலையும் செல்லில் இருக்க லைட்டு ப்ளஸ் ஒரு டார்ச் லைட் வச்சுட்டு எல்லாம் தொலைவுறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. அந்த பொண்ணை கடைசி வரைக்குமே வெளியில் விடாமல் அந்த போலீஸ் ஒரு பக்கம் எப்பயும் வர ரோந்து வந்துட்டு இருக்குது. வரும்பொழுதும் மண்ணை போட்டு மூஞ்சி வரைக்கும் கழுத்து வரைக்கும் மூடி, அதே போல் உடஞ்ச கண்ணாடி பாட்டிலையும் ஸ்க்ரூ டிரைவரையும் வச்சுருந்தா அந்த பொண்ணு கொடுத்த தகவல் தான் வச்சு அந்த பொண்ணை வந்து சத்தம் போடாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போய் அந்த ரூமில் எல்லா விஷயத்தையும் நடத்திட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுடுறாங்க. போட்ட இடத்துல பார்த்தா அப்படியே பாம்பு மேலே ஊறிக்கிட்டு போகுதான். எரிஞ்சு பிடிக்க முடியாமல் பிடிச்சி நினச்சி வீட்டுக்கு வந்திருக்கு. வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணையில் அந்த பொண்ணோட கணவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்கார். மலர்விழி பலாத்காரம் செய்யப்பட்டது மறுநாள் ஊர் முழுவதும் காட்டுத்தீயாய் பரவியது. பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் பிரச்சனையை கையில் எடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என போராட்டத்தை தொடங்கிவிட்டனர். மலர்விழிக்கும் பாலகுமாருக்கும் என்ன நடந்தது என பொதுமக்களுக்கு தெரிய வந்தபோது மறுநாள் காலை 10 மணி இருக்கும். அப்போது அவர்கள் இருவரும் தங்கள் குடிசை வீட்டில் இருந்து கரூருக்கு புறப்பட ஆயத்தமாக இருந்தார்கள். இரவு அவர்கள் இருவரையும் கவுன்சிலர் ஒருவர் மிரட்டி சம்பவத்தை வெளியே சொல்லாமல் ஊரை விட்டு சென்று விடுங்கள் என சொன்னதால் அவர்கள் புறப்பட தயாரானார்கள் என தகவல் பரவியிருந்தது. பலாத்கார குற்றவாளிகளுக்கு கவுன்சிலர் ஒருவர் ஆதரவாக இருக்கிறாரா என்ற கேள்வி எழும்பிய நிலையில் காவல்துறையினர் 4 பேரை அதிரடியாக கைது செய்தனர். நாமகிரிப்பேட்டையைச் சேர்ந்த ஜெயசூர்யா, பிர்லா, ராஜேஷ், அக்கலாம்பட்டியைச் சேர்ந்த கணேஷ்குமார் ஆகியோரே இந்த 4வரும். இதனிடையே இந்த தகவலை மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்கவில்லை என சப் இன்ஸ்பெக்டர் லோகநாதன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். முதல் நாள் 9:30 மணிக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் 10-10:15 போலீஸ்க்கு தகவல் கிடைச்சு 2:30 மணிக்கு இந்த பொண்ணை கொண்டுட்டு வந்து போட்டு 12:30 மணிக்கு அவங்க விட்டுட்டு போய் 2:30 மணிக்கு இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்து அடுத்த நாள் சாயங்காலம் தான் இங்கே எஃப்ஐஆர் போடுறாங்க. மருத்துவத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யறாங்க. இது எந்த உள்நோக்கத்துல செஞ்சாங்கன்னா எங்களுக்கு தெரியல. ஒரு பெண் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணனா 18 மணி நேரத்துக்குள்ள மருத்துவ சிகிச்சை தரணும். மருத்துவ சிகிச்சை தரலன்னா அதுக்கு உண்டான அடையாளங்கள்லாம் அழிஞ்சிருங்கிறது மருத்துவர்களோட இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். இது போலீஸுக்கும் தெரியும். அரசு ஆஸ்பத்திரியில எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நடத்தி வச்சிருக்கிற இந்த போலீஸை முதல்ல நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த பொண்ணு மனசாலையும் உடலாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முதல்ல மனசுக்கு கவுன்சிலிங் நடக்கணும், 2வது ட்ரீட்மெண்ட் நடக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு குழந்தைங்களோட இருக்காங்க. இனி அவங்க எவ்வளோ நாளைக்கு ரொம்ப கூலிங்க, ஜவ்வரிசி மில்லில் போய் கூலி வேலை செஞ்சு சாப்பிடக்கூடிய அன்னாடுங்காச்சுங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும். இதனிடையே மலர்விழி பலாத்கார சம்பவத்தில் மேலும் சிலரை பிடிக்க வலை வீசியது காவல்துறை. அதே நேரம் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றதாக கூறப்பட்ட கவுன்சிலரை தொலைபேசியில் பிடித்தது வழக்கு குழு. இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைதாகி இருக்கின்றனர். ஆனால் இந்த விஷயம் வெளியே வராமல் செய்வதற்கு பல முயற்சிகள் நடந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக கவுன்சிலர் ஒருவர் விஷயத்தை வெளியே வரவிடாமல் செய்ய முயற்சி செய்ததாக தகவல்கள் வெளியாகின. மலர்விழி பலாத்கார சம்பவத்தில் மேலும் சிலரை பிடிக்க வலை வீசியது காவல்துறை. அதே நேரம் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றதாக கூறப்பட்ட கவுன்சிலரை தொலைபேசியில் பிடித்தது வழக்கு குழு. ஹலோ சார், வணக்கம் சார். என்னோட பேர் ரகுபதி. நான் சென்னையிலேருந்து தந்தி டிவிலேருந்து பேசுகிறேன் சார். சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒன்றுங்க சார், ஒரு சின்ன டவுட் உங்கள்கிட்ட கேட்கலான்னு தான். அன்னைக்கு நம்ம நாமகிரிப்பேட்டையில் நடந்த சம்பவம் இருக்குல்ல சார்? ஆமாங்க சார். அதில் கவுன்சிலர் ஒருத்தர் மிரட்டினார் அப்படின்னு போட்டு உங்கள் பேரை போட்டிருந்தாங்க. அதுதான் என்ன, அது என்ன பிரச்சனை, அது கேட்கலான்னு சார். அந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கா சார்? அதில்
இல்ல சார், நான் அந்த சம்பவத்தை அன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு என்னதான் சார் கூப்பிடுறாங்க. குமாருங்கிறவர் வந்து ஒரு நாய்க்கிற பையன் என்னை கூப்பிடுறாப்புல சார். சரிங்க சார். ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்க இதேதான் சார் சொல்றாங்க. சொன்ன உடனே நான் என்ன பண்றேன்னா வண்டி எப்ப யாரு என்னன்னு சொல்லி கேட்டா தெரியல. அப்புறம் எங்க வீட்டுக்காரனா அவன் சும்மா நின்றுட்டு இருக்காங்க. அது ரோட்ல வண்டி நிறுத்திட்டு உள்ளார நானும் என் செல்லுல லைட் அடிச்சுட்டு உள்ளார போய் எல்லாம் ஒரு 15 நிமிஷம் தொலைவணும் சார். 11 மணிக்கு பக்கமா வந்து நாமிரிப்பேட்டை காவல் நிலையத்துக்கு நான் தான் சார் முதல்ல போன் பண்றேன். தூக்கிட்டு போகணும்னு சொன்ன மிற்பாடு நாங்க தொலைவர் தான் சார் போனோம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்க விசாரிக்கல. அதுக்கு மிற்பாடு தான் சார் நாங்க தூக்கிட்டு போய் அவனோட பையனை வந்து கேட்டேன். தம்பிட்டு ஏடா ஒண்ணுமே காணோம், இப்போ ஊருக்குள்ளாரெல்லாம் கூட நாங்க போய் தொலைட்டு வந்துட்டோம், அங்க எதுவுமே ஒண்ணும் இல்ல, நாங்களும் கல் எடுத்துக்கிட்டு அந்த பொதாருக்கிட்டாரெல்லாம் கல் எடுத்தெல்லாம் அடிக்கிறோங்க, அடிக்கிறோம், மண்ணள்ளி விசிறோம். சரி எதாவது சொன்ன அடிக்கடி போட்டுக்கிறோம், ஐயோன்னு சத்தம் போடுவாங்க இல்லைங்களா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நாங்க வந்து ஊருக்குள்ளார புரிஞ்சு இந்த அந்த குட்டக்குள்ளாரெல்லாம் அள்ளி விசிறோம். யாருமே சத்தம் போடல, ஒண்ணும் போடல. அதுக்கு முற்பாடு தான் வந்து அந்த பையனை மிரட்டு கேட்கறோம். அந்த பையன் உடம்புல வந்து பூராமே அந்த முள்ளு கீரல சார் பூராமே. இது அவனோட பாதத்துக்கு மேல பெருவரலுக்கு மேல வந்து ரத்தம் துவஞ்சி போய் நிக்குதுங்க. எங்களுக்கு ஒரு சந்தேகம், இவன் காலில் வந்து ரத்தம் போடுற அளவுக்கு எப்படி இப்ப எதனா அந்த பிள்ளையோட தண்டிவிட்டானா கர்மாந்திரம்லாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அவனை வந்து மிரட்டி தம்பி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எவுத்துக்கள்டா போனீங்க, எந்த இடத்துல இருந்தீங்க என்னன்னு சொல்லி விவரத்தை சொல்றான்னு சொல்லி அப்பதான் சார் என்ன நடந்ததுன்னு சொல்லி நாங்க அப்பதான் சார் கேக்குறோம். மலர்விழிக்கு நடந்த கொடுமை தெரிய வந்ததில் இருந்து அவருக்கு உதவி செய்ய முயற்சித்ததாக கூறினார் அந்த கவுன்சிலர். அப்புறம் நாங்க வந்து மறுபடியும் அவனை அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்து எந்த இடத்துல நடந்தது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த இடத்துல நான் வந்தேன், இப்படி காட்டுக்கு போயிட்டு வரும்போது இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன், நான் வந்து இருக்கிறதுக்கு வெளியே போனேன், போகும்போது நான் வெளியே சைக்கிள் என் பொண்டாட்டி சைக்கிள் கொடுத்துட்டு நான் போய் உட்காந்தேன், ஒண்ணு கூட விடல. ஆனா வந்து நான் உட்காந்தோன்னா இப்படி சத்தம் போட்டோன்னு நான் ஒடியாந்தோன்னே என்னை வந்து கல் எடுத்துட்டா. நான் வந்து வந்தோன்னே எதுக்கடா என் பொண்டாட்டி யாராவன் என்னடா நீங்க அப்படின்னு சொல்லி 3 பேர் நின்னாங்க. அவனை வந்து நாங்க வந்து அடிச்சுட்டேங்க. என் பொண்டாட்டி வந்து கேவலமா பேசுறதுனால நான் இடத்தோன்னு ஒரு அடி அடிச்சுட்டேன். பாடுறா உன் கண்ணு முன்னாடி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை பாடுறா நேராவே விட்டு நான் தூக்கி போய் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து பூராமே சிம்டம்ஸ் அந்த இடத்துல இருந்துதுங்க. பாட்டில் தண்ணி பாக்கிட்டு, ஆன்ஸ் பாக்கிட்டு, வாழைப்பழம் 2 வாழைப்பழம் எல்லாம் நெரிச்சு போய் அவத்துல கிடந்துட்டு இவனோட பனியனு இவனோட டவுசரு இந்த பையனை வந்து அடிச்சு அந்த இடத்துல வந்து நிறுவனமா நிக்க வச்சுதான் சார் அவங்க இது பண்ணிருக்கானுங்க. அந்த பொண்ணை போய் பார்க்கும்போது நம்ம லீனு நம்ம பாவமா இருந்துச்சு. அந்த பொண்ணு உட்காந்துருந்தப்ப இந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது இது மாதிரி இங்க இருந்து என்ன 3 பேர் தூக்கிட்டு போனாங்க, என் புருஷன் முன்னத்துல இது மாதிரி பண்ணிட்டாங்க, அங்க என்னை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு அங்க போய் ஒரு வீட்டுக்குள்ளார போய் என்னை பூட்டு போட்டு வச்சுட்டு அந்த உள்ளார போனா அங்க 4 பேர் இருந்தாங்க, மொத்தம் 7 பேர் இருந்தாங்க, எனக்கு அத்தானா தெரியும், வேற ஒன்றும் தெரியலங்கண்ணா, என்னால முடியலங்கண்ணா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அழுதுனா. அப்புறமேட்டு சார் இந்த பொண்ணு எதனாவது முதல் உதவி பண்ணுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க, இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு கூட்டிட்டு போகலாம், அந்த பொண்ணு கண்ணு எங்க கண்ணு போகலாம், இந்த யாரு கண்ணு என்ன கண்ணு வா கண்ணு காட்டுறியா கண்ணு அப்படின்னா காட்டுறேன்னு சொல்லுது. அப்புறமேட்டு நாங்கள் எல்லாம் போலீஸ் அண்ணாருமே ஒன்னா போய் அங்கே ஊருக்குள்ளார போய் அண்ணாத்தையுமே ஊட்டெல்லாம் காமிச்சுங்க. அப்புறம் அந்த பொண்ணு போகக்குள்ளாரே சொன்னது, ஆனா நீங்க இந்த இடத்துல நீங்க வந்தீங்க வரும்போது பண்ண அந்த சந்தில என்னை படுக்க வச்சு மேல எல்லாம் போட்டு மூடிட்டாங்கண்ணா. அப்ப அதான் என்கிட்ட அதை காட்டுலண்ணா, அது நீங்க போகும்போது எங்களுக்கு தான், ஆனா என்னால மூச்சு விட முடியல, வாய் திறக்க முடியல, திரி போட்டு அழிச்சிக்கிட்டாங்க, நீங்க இதுல போய் சத்தம் போட்டுட்டு கல் எடுத்துட்டு டிச்சிங் இல்லை. அப்பெல்லாம் வந்து நாங்க இந்த படுத்துறோம். சரி அப்பெல்லாம் இந்த இடத்துல பொறுத்தீங்கன்னா ஒரு எந்த பக்கம் கூட்டிட்டு போனாங்கன்னா அதுக்கு வந்து பண்ண ஒரு கோயில் ஒண்ணு இருக்குன்னு அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஒரு கேணி ஒண்ணு கேணி கூட்டிட்டு போனோம். இந்த கேணிக்கிட்ட இருந்து எந்த பக்கம் போனோம்னா அந்த பொண்ணுக்கு புரியலுங்க. அப்புறம் அந்த பொண்ணு சரி என்ன நீ தேனிக்கிட்டு இருந்து எந்தாண்ட போன இடத்த மட்டும் சொல்லுங்க, அப்புறம் ஒரு கூரை விடுனா அப்படின்னு. அப்புறம் பக்கத்துல ஒரு 5-6 கூரை விடுறோம். அந்த ஊட்டம் எல்லாமே கேட்டங்க, எல்லாமே பிடிச்சோம். போலீஸுக்கு வந்து போன்ல வந்து மிரட்டினாங்க, இந்த நம்பர் ஆறுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாரு. நான் வீட்டுக்கு போறேன். அந்த பொண்ணு எல்லாம் ஏன பணத்துல எடுத்து வெளியே வச்சிருக்குது. இந்த பொண்ணு அவன் புருஷங்காரன் வந்து ஆட்டோவை பேசிட்டு வர்றதுக்கு ஊருக்கு போறதுக்கு ஆட்டோவை பேசிட்டு வர்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டான். அது வரைக்கும் போலீஸ் கூட இருந்திருக்காங்க. ஆனா போலீஸ் வந்து அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டு போலையா? அதுதான் சார் கூட்டி போல போலீஸா. ஆமாங்க கூட்டிட்டு போல. அப்புறமேட்டு நான் போய் இந்த பொண்ணு எல்லாம் புறப்பட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு அழுவுறது பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொன்ன, கண்ணு நீ என் புள்ள மாதிரி, என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி, இது வந்து நாளைக்கு நீ விட்டுட்டு போனா நாளைக்கு எங்க குடும்பத்துல எங்க பிள்ளைங்களுக்கு யாருன்னு நடக்காதுன்னு யாருக்குன்னு சொல்ல முடியும். அதனால இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ போக கூடாது கண்ண, நீ வா.
நீ எங்களோட வந்து நீ வீட்டை காட்டணும், போலீஸ் கிட்ட பாரு, போலீஸ் எல்லாம் வர்றாங்க, நீ எங்களோட போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு முன்னாடி போனோம். வந்தாங்க. போகும்போது வீட்டெல்லாம் பசங்க பிள்ளைங்க, அந்த பசங்க அந்த புள்ள நாங்க 3 பேர் வண்டியில 4 பேர் வண்டியில போறோங்க. அப்பயே அந்த பொண்ணுக்கு முன்னாடி அந்த பசங்க எல்லாம் வராளுங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியல, அடையாளம் தெரியல. உங்களுக்கும் தெரியல, அந்த பொண்ணுக்கும் தெரியல. அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, அந்த வீட்டுல வந்து தையல் மிஷின் ஒண்ணு இருக்கும், அதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளார வந்து குடியில்லாத வீடு, சுத்தி பண்ற மினித்துல கல்லு அந்த கருங்கல் போட்டு வீட்டுக்கு முன்னாடி கருங்கல் இருக்கும்னா, அந்த வீட்டுல யாரும் குடியில்லைன்னா அந்த வீட்டுல வந்து ஒரு 2 பிளாஸ்டிக் குடம் இருக்கும், அதுல தண்ணி 2 குடத்துலயுமே இருக்குது, ஒரு சொம்பு ஒண்ணு, அந்த ஒரு அந்த கவுத்து இந்த கட்டுலனா அந்த மடக்கட்டுல ஒண்ணு அப்படின்னு சொன்ன வீடு வந்து இந்த ஊர் தாங்கன்னு நாங்க அண்ணா பார்த்துட்டு இந்த வீட்டை நாங்க போலீஸோட போலீஸோட இந்த வீட்டை காட்டி கொடுத்தேன். இந்த பொண்ணை விட்டுட்டு மறுபடியும் நான் போலீஸுக்கு போன் பண்ணிட்டு இங்க வரலுக்கு மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸுக்கு இங்கெல்லாம் வந்து எங்க ஆளுங்க தாங்க, எங்க ஊருக்காரங்க தாங்க பூராம தகவல் கொடுத்தா பிடிச்சிது சார். மலர்விழியை பலாத்காரம் செய்தவர்கள் குறிப்பிட்ட அந்த இடத்தை தேர்வு செய்ய முக்கிய காரணம் அந்த பகுதியானது கிராம மக்களின் கழிப்பிடமாக இருந்துள்ளது. இருள் நேரத்தில் அங்கு பெண்கள் அதிகம் வருவதை கவனித்த அந்த காமுகர்கள் நிறைய வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருந்துள்ளனர். போன வாரத்தில் நடந்த சமாச்சாரங்க. ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு இருக்கிற பொண்ணை வந்து இந்த சக்தி ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்க அரசு மரத்துக்கு உட்காந்துருந்து அந்த பிள்ளைய வாழைக்காட்டுக்குள்ளார தூக்கிட்டு போய் கெடுக்க முயற்சி. அந்த பிள்ளை வந்து எட்டி உதச்சி அவங்க இது பண்ணிட்டு தப்பிச்சு வெளியே ஓடியாரும் போது நாங்கள்லாம் பார்த்து இது பண்ணி பிடிச்சி கொண்டு போய் அந்த இதில் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்தோம். ஆனால் இதுவரைலாம் காவல்துறை வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அந்த இடத்தில் பல நாட்கள் இவர்கள் நோட்டமிட்ட நிலையில் எதிர்பாராத விதமாக மலர்விழி அவர்களிடம் சிக்கியுள்ளார். பெரும்பாலான கிராமங்களில் வெட்டுவெளியே கழிப்பிடமாக இருக்கிறது. பெண்கள் பலாத்காரம் செய்யும் இடமாக இந்த கழிப்பிடங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பெண்களுக்கு சுகாதாரமான கழிப்பிடங்கள் கட்டுவது இதுபோன்ற சம்பவங்களை தடுக்கும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். நம் சமூகம் ஒழுங்கினமில்லாத சமூகமாக சென்று கொண்டிருப்பதையே காட்டுகிறது இந்த சம்பவம். சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் நடந்த விவாகரத்து வழக்கு ஒன்றில் புதிய அத்தியாயத்தை தீர்ப்பாக வழங்கியுள்ளது நீதிமன்றம். என்ன சொல்லுகிறது அந்த தீர்ப்பு? 2015 மார்ச் 2வது வாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு வி கோபால கவுடா, திருமதி ஆர் பானுமதி அவங்க முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினை தாக்கல் செய்தவர் வந்து கணவன் தாக்கல் செய்கிறாரு மனைவிக்கு எதிராக. அது இமாச்சல பிரதேஷ் மாநிலத்திலிருந்து அந்த வழக்கு மேல்முறையீடாக வளைகிறது. கணவன் வந்து மனைவிக்கு எதிராக ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்க ஒரு குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து இந்து மேரேஜ் ஆக்ட் சட்டப்பிரிவு 13 வாயிலாக வழக்கு தாக்கல் செய்கிறாரு. அது வந்து குரூயாலிட்டி அண்ட் டெசர்ஷன், கொடுமை மற்றும் பிரிந்திருத்தல் அப்படிங்கிற அடிப்படையில் தனது மனைவி வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க, அதன் காரணமாக கொடுமை ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நானும் வந்து ஒரு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறேன், என் மனைவி வந்து அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வந்தார், வேறு வேறு இடங்களில் நாங்கள் பணியாற்றி வந்தோம். திருமணத்திற்கு பிறகு என்னுடைய முயற்சியின் காரணமாக மனைவி வந்து நான் பணிபுரியும் இடத்துக்கே வந்துட்டாங்க. நாங்கள் இருக்கும்போது ஒரு 9 மாத காலத்திலே வந்து அவர் கருவுற்றார். அந்த குழந்தையோட டெலிவரிக்காக அவங்க வந்து அப்பா வீட்டுக்கு போனாங்க. ஆனால் போன பின்னாடி அவங்க திரும்ப என்னுடைய வீட்டுக்கு வரவே இல்லை. நான் எவ்வளோ முயற்சி செஞ்சும் வரவே இல்லை. ஆகவே எனக்கு கொடுமை வந்து இழைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பிரிஞ்சு வாழ்ந்த காரணத்தினால நான் மனவேதனை அடைந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் விவாகரத்து மனு தாக்கல் செய்கிறார். இருதரப்பும் விசாரிக்கப்படுகிறது, மனைவியும் வாதம் வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து குடும்ப நீதிமன்றம் வந்து தெளிவாக வரையறை செய்கிறது. அதாவது பணியின் காரணமாகத்தான் மனைவி வேறு இடத்துல பணிபுரிஞ்சாங்களே ஒழிய அது பிரிந்து இருத்தல் ஆகாது. வேலையின் காரணமாக இருந்திருக்காங்களே ஒழிய வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, கணவன் சொல்வது சரியல்லன்னு சொல்லி அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதற்கு மேல்முறையீடாக வந்து ஹிமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தில் கணவன் மேல்முறையீடு செய்கிறாரு. கீழமை நீதிமன்றம் சொன்ன எல்லா விஷயத்தையும் வாதங்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த தீர்ப்பை உறுதி செய்கிறது ஹிமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றம். அதற்கு மேல்முறையீடாகத்தான் வந்து கணவன் வந்து அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாரு. அதுதான் தீர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் விசாரணைக்காக வரும்பொழுது உச்சநீதிமன்ற அமர்வு வந்து கணவன் மனைவி இருதரப்பு வாதங்களையும் கேட்கிறது. மனைவியை கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து விவாகரத்துக்கு வந்து சம்மதமா அப்படிங்கிறத கேட்கும் பொழுது மனைவி சொல்கிறாங்க, எனக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து எனக்கும் என்னுடைய மகனுக்கும் வந்து நிரந்தர ஜீவனாம்சமாக அவர் கொடுக்கும் பட்சத்தில் நான் விவாகரத்து கொடுக்க சரியாக இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து ஹிமாச்சல பிரதேஷ் மீடியேஷன் சென்டருக்கு அந்த வழக்கினை வந்து உச்சநீதிமன்றம் அனுப்புகிறது. அந்த அடிப்படையில் போகும்பொழுது மனைவி ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க, ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்கிறாங்க. அப்போ தெளிவாக வரையறை செய்கிறாங்க,
கணவன் வந்து எனக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொடுமை மற்றும் பிரிந்திருத்தல் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவங்க தாக்கல் செஞ்சிருக்காரு. அதற்கு மேலாகத்தான் மேல்முறையீடு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் விவாகரத்து கொடுக்கப்படும் பொழுது அந்த வாசகங்கள் நீக்கப்பட வேண்டும். ஏன்னா என் கணவன் என் மீது சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பொய்யான விஷயங்கள், குற்றச்சாட்டுகள், ஆதாரமற்றவை. ஆகவே அப்படியே உத்தரவு பிறப்பித்தால் எனக்கு பாதமாக போய்விடும். ஆகவே வந்து காலதாமதமின்றி இதே மனுவிலேயே வந்து அது மியூச்சுவல் கன்சென்ட்டாக ஒருமித்த கருத்தோடு வரும் வகையில் வந்து விவாகரத்து உத்தரவு வழங்கணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அதே போல் கொடுத்துருக்கிறது. அந்த 10 லட்ச ரூபா பணத்தை பொறுத்த வரைக்கும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வந்து பணத்தை வந்து டெபாசிட் செய்யணும். அதிலிருந்து வரக்கூடிய வட்டியை வந்து ஆண்டுக்கு ஒரு முறை எடுத்து அந்த பையனும் அந்த மனைவியும் பயன்படுத்திக்கலாம். பையன் வந்து இளவராக இருக்கிறாரு, மேஜர் ஆகும் வரைக்கும் அந்த பணம் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் இருக்கணும்னு சொல்லி அவங்க உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இந்த உத்தரவின் வாயிலாக என்ன அப்படின்னா, இது முன்னாடிலாம் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது குரியாலிட்டி கிரவுண்ட்ஸில் போனால் மேல்முறையீடாக வந்து அங்கே சமாதானம் ஏற்பட்டாலும் அது குரியாலிட்டி கிரவுண்ட்ஸின் அடிப்படையில் தான் வந்து அந்த தீர்வு அளிக்கப்படும், விவாகரத்து வழங்கப்படும், உறுதி செய்யப்படும். ஆனால் தற்போதைய உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் வந்து ஒரு சமாதானமாக போகும்பொழுது என்ன அடிப்படையில் மனுக்கள் இருந்தாலும் ஒருவேளை வந்து ஒருமித்த கருத்தோடு தாக்கல் செய்வது காலதாமதமின்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் ஏற்கும் சூழலை இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன்.